டான் டிவி நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அன்னையின் ஆசை என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆஷா அந்த குடும்பத்திலே செல்லப்பிள்ளை, எல்லோருடைய அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரமான ஒருவராக இருக்கின்றார். இவர் வளர்ந்து வந்ததும் இவருடைய பெற்றோர் அந்த ஊரிலேயே பிரபல்யமான ஒரு தொழிலதிபரை திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றார்கள். இடையிலே இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பம், அவர்களுடைய பொருளாதாரத்திலே ஏற்பட்ட அந்த வீழ்ச்சி இவர்களை கஷ்டப்பட வைக்கின்றது. ஆகவே வறுமையிலே வாடுகின்றாள் ஆஷா. இவற்றை மனமுடைந்த அந்த கணவன் மாரடைப்பினால் இறந்து விடுகின்றார். ஆகவே தனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அந்த கிராமத்திலே அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த ரோட்டு வேலை, சுரங்க வேலை என்று அந்த பெண்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் இவர் செய்து தன்னுடைய குடும்பத்தை பராமரித்து கொண்டு வருகின்றார். இவர் குடும்பத்தில் ஒரே பிள்ளை. ஆகவே இவருடைய பெற்றோர் இவருடைய கணவனுடைய இறப்பைக்கு பின்பு ஒருவராக மரணத்தை தழுவிக்கொள்கின்றார்கள். இவள் தனது கணவனுடைய பெற்றோருடன் இருக்கின்றார். அங்கே அவர்கள் இவருக்கு ஒரு மறுமணம் செய்து வைக்கிறார்கள். இவருடைய விருப்பம் இல்லாமலே, இவர்களுக்கு அழகி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கின்றது. அப்படியே கூட இவருடைய விருப்பம் இல்லாமலே அவர்கள் இவருக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்கின்றார்கள். ஆனால் அந்த திருமணத்திலே அந்த கணவன் பொறுப்பற்ற ஒருவர். இவர்தான் வேலைக்கு போய் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியிருந்தது. ஆகவே அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அந்த இவர்களுடைய மலை அடிவாரத்தில் இவர்களும் கொஞ்சம் மலை உச்சியிலே இவருடைய கணவனுடைய வீடும் இருந்ததனால் அந்த பிள்ளை, இவருடைய மகள் அடிக்கடி அந்த மேலே ஒரு சின்ன விடயம் என்றாலும் தாயிடம் ஓடி வந்துவிடும். ஒரு பாடசாலையில் ஒரு பூவை செய்தால் கூட கொண்டு வந்து தாயிடம் காட்டி விட்டு போவா. ஆனால் அந்த தாய் தான் இன்னொரு திருமணத்தில் இன்னொரு வீட்டில் வாழ்றபடியா இந்த பிள்ளைக்கு தன்னுடைய அன்பை வெளியிலே காட்ட முடியாமல் மிகவும் திண்டாடி கொண்டிருக்கின்றார். ஆகவே இவர் அந்த ரோட்டு வேலைகள் செய்து மிகவும் கஷ்டப்படுகின்றார். அந்த பிள்ளை வந்து ஒரு நாள் சொல்கின்றது, தனக்கு ஒழுங்கா சாப்பாடு தெரியணும் இல்லை, எனக்கு அந்த ஒரு நாள் நான் மீன் இறைச்சி முட்டை சாப்பிட்டே கனநாளா போச்சு என்று சொன்ன போது இவர் வெளியிலே தன்னுடைய பாசத்தை காட்டாட்டிலும் கூட மனதிலே மிகவும் அழுகின்றார். இரவிரவாக சாப்பாடு இல்லை, தானே சாப்பிடாமல் இந்த பிள்ளையை நினைத்து வேதனைப்பட்டு அவர்களிடம் போய் கூறி தன்னுடைய பிள்ளையை தானே கொண்டு வைத்து வளர்க்கின்றார். சிறிது காலம் செல்ல இவர் அந்த கூட வேலை செய்தபடியால் இவர் நோய்வாய்ப்படுகின்றார். தான் இனி உயிர் வாழ மாட்டேன் என்ற ஒரு நிலைமை வந்ததும் தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொல்கின்றார், அம்மாவுக்கு ஏதாவது ஏற்பட்டால் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நீ உனது அப்பாவினுடைய அம்மாவுடன் சித்தப்பாவுடன் போய் நீ அங்கே இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே நீ இருந்தால் நீ இந்த பிள்ளைகளை, ஏற்கனவே இவருடைய 2வது திருமணத்தின் மூலம் இவருக்கு 2 பிள்ளைகள் பிறந்திருக்கின்றார்கள், இவர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்புத்தான் உனக்கு ஏற்படும். நீ மேற்கொண்டு உன்னால் படிக்க முடியாது போய்விடும். ஆகவே அம்மாவுக்கு என்னவும் ஏற்பட்டால் நீ அப்பம்மாவுடன் போய் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார். இதே அடுத்த நாள் அந்த தன்னுடைய கணவனின் தாயாரின் இடம் போய் சொல்கின்றால், எனக்கு என்னால் கனநாள் நான் இருப்பனோ தெரியாது, ஆனால் என்ற பிள்ளையை நீங்கள் தான் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்ல அவர் கொடுற என் மகனுடைய பிள்ளை தான் நான் கட்டாயம் கண்கலங்காமல் பார்ப்பேன் என்று சொல்லிவிடுகின்றார். அடுத்த நாளே இந்த தாய் மரணத்தை தழுவிக்கொள்கின்றார். ஆகவே சிறிது நாட்கள் இந்த பிள்ளைகளுடன் இருந்த போது விளங்கி கொண்டாள். என்னென்று சொன்னால், தான் இந்த வீட்டில் தொடர்ந்திருந்தால் வேலைக்காரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று போட்டு சிறிய தந்தையாரிடம் சொல்கின்றாள், நான் பாடசாலை தொடங்க நான் எனது சித்தப்பா வீட்டுக்கு சென்று விடுவேன் என்று சொல்கின்றார். ஆகவே அவர் திரும்ப ஒரு மறுமணம் செய்து கொள்கின்றால். இவர் சித்தப்பா வீட்டுக்கு வந்து படித்து இவர் ஒரு பெரிய அதிகாரியாக எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு உயர் அதிகாரியாக வந்து அந்த தாயினுடைய கனவை நிறைவேற்றுகின்றார். ஆகவே அன்பானவர்கள், எங்களோட வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோளை நோக்கி நாங்கள் பயணித்தோமே ஆனால் எங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசைகளை நாங்கள் நிறைவேற்ற முடியும். அதே போல்தான் இந்த பிள்ளையும் தன்னுடைய தாயாரினுடைய ஆசையை நிறைவேற்றி இருக்கின்றார்.
என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.